சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நிலம் கோடான கொரிசலம். இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்றாரு பார்ப்போம். வணக்கம் சார். நீங்கள் கடந்த பல பதிவுகளில் சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கு சார். ஒரு அரசியல்வாதி, பிரபல அரசியல்வாதி மருத்துவமனைக்கு செல்வார்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டிலேருந்து 2 கட்சியிலிருந்து 2 முதுபெரும் பிரபல அரசியல்வாதிகள் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. போன மாதம் ஒருத்தர் போனார், இந்த மாதம் ஒருத்தர் போனார். இந்த மாதம் ஒருத்தர் போனார், போன மருத்துவமனையில் சேர்ந்துருக்கிற இடத்துல பாத்ரூமில் வழிக்கு விழுந்து ஒரு எலும்பு முறிவு கூட ஏற்பட்டு சேர்ந்துட்டார் சார். இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு சார். அடுத்து சார், நீங்கள் சொன்னது மாதிரியே கூட்டணி கட்சிகளில் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல் இன்றைக்கு பிரேமலா தான் திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் சொன்ன அதே மாதிரியே நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ரங்கசாமியை டிவிகே கூட்டணிக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு பெரிய அகில இந்திய கட்சி இன்னொரு கூட்டணிக்கு போகிறதா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துட்டுருக்கு சார். அதே போல் ஒரு ஐரோப்பா கண்டத்தில் ஒரு நாட்டில் மிகப்பெரிய மழை வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கடந்த வாரம் பிரான்ஸில் மிகப்பெரிய மழை பல பேர் அதில் இறந்துட்டாங்க. பல வீடுகள் மூழ்கிடுச்சு சார். இப்படி நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்கு சார். இன்னைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க சார். இன்னும் 2 நாள்ல இன்னொரு கூட்டணி விஜயோட இதுக்கு வருவாங்க. அதுல ஒரு மாற்றம் வரதையும் பார்ப்போம். இந்த 10 நாள்ல ரொம்ப வழி பண்ணுவாங்க. அதுக்குள்ள கேம்பெயின் தொடங்கிடும். எதிர்கட்சிகள் பலம் கொஞ்சம் கூடுது. இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு தான் பலம் அதிகமா இருக்கு. இந்த வாரத்தில் இந்த கூட்டு அமைப்புகள் முடிஞ்சிடும். இருந்தாலும் சில கூட்டணிகள் வழி வலுப்படுறத பார்க்க போறோம். இன்னும் 4 நாள்ல மழை இருக்கு. ஒரு எதிர்பார்க்காத மழை நார்த்தில் இருக்கு. அதே நேரத்தில் பாம்பேலையும் ஒரு மழை இருக்கிறத பார்க்கலாம். பாம்பேல ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படும். பாம்பே இல்லைன்னா நார்த்தில் ஒரு பெருந்தலைவர், ஒரு பெரிய அரசியல்வாதி பிரச்சனை ஆவார். ஒருத்தரோட உடம்பும் பிரச்சனையாகும். பாம்பேல நார்த்தில் அவர் முக்கிய அதிபராக இருப்பார். முக்கிய ஒரு இதில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருப்பார். அடுத்த வாரம் டெல்லியில் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டமே இருக்கும். அது ஒரு பிரச்சனை வரதை பார்க்க போறோம். ஒரு ஆறை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. கர்நாடகத்திலையும் ஒரு குழப்பம் வரதை பார்க்க போறோம். டெல்லியில ஆளுநர் ஒரு பிரச்சனை ஆவார். நடுப்புறம் பணத்தோட பிரச்சனை ஒன்று வரப்போகுது. டெல்லியில் ஒரு சின்ன எக்கனாமிக் இஷ்யூவும் ஏற்படும்.
பேங்க்ல ஒரு பிரச்சனை, ஒரு முக்கிய வங்கி ஒரு பிரச்சனையாக போகுது. முக்கிய ஃப்ளைட் ஒன்று தரையிறங்கி அது பெரிய பிரச்சனையாகி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. புது வாக்காளர்கள் அவங்களோட பட்டியலில் சில குழப்பங்கள் ஒன்றும் வரப்போகுது. முக்கிய நடிகர் அரசியல் இறங்கியிருக்கார், நல்லா பண்றார். அவரோட இது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இன்னும் அவருக்கு பலம் கூடும். வெளிநாட்டோட கூட்டமைப்பில் இந்த அதிபரோட வழியில் இன்னும் இந்தியாவுக்கு சில வரிகள் வந்து மாற்றங்கள் ஏற்பட போகுது. பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்க போகுது. அரசியல் வழியிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த ட்ரம்ப் ஏதோ ஒரு வழி பண்றார். ஒரு முஸ்லீம் நாட்டோட பிரச்சனை எதிர்பார்க்காத குழப்பத்தை ஏற்படுத்தி சில சண்டைக்கு வழிவகுத்துரும். இன்னொரு கண்டியில் சண்டைக்கு ஆயத்தமாயிடுவாங்க. மார்ச் 5 மார்ச் 20 மக்கள் அல்லல் படும். நிறைய குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போறோம். எதிர்பார்க்காத காய்கறிகளை ஏற்போது. அரிசி விலையில மாற்றங்கள் ஏற்படும். உணவு விலையில 2 மாநிலங்களுக்கு உணவு பிரச்சனை ஏற்படும். ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு நாட்டோட அதிபர் குறிப்பிடிக்க ஒரு பிரச்சனையாகி அவரோட குழப்பத்தை பெருசாக்கிடுவாங்க. மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு எடுப்பாங்க. அதோட உடலும் அந்த உடலும் வெளியே வரப்போது ஒரு பெரிய ஆராய்ச்சி வெற்றியை கொடுக்கும். ஸ்ரீலங்கா ஒரு பிரச்சனை ஆகுது. அது அரசியல் குழப்பமும் இருக்கு, ஒரு ஆளுக்கு பிரச்சனையும் ஆகும். வெளிநாட்டோட முக்கிய அதிபர் ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ஹெலிகாப்டர்ல போக சொல்ல பிரச்சனையாகும். ராகுவோட மாற்றம், வெப்பம் பயங்கரமான சூடு இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத வெப்பம். வெப்பத்தினால செம்ம சலனங்கள் ஏற்பட்டு சில மழைகள் வந்தாலும் வெப்பம் குறையாது. அந்த அளவுக்கு வெப்பம். பர்டிகுலராக கர்நாடகா, ஆந்திரா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஒரு முக்கிய நோய்கள் பறந்தாலும் முக்கிய ஒரு வைரஸ் ஒன்று உள்ள வருது. இந்த வைரஸ் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும்.
அடுத்த மாதம் வெளிநாட்டோட பங்கு சந்தை ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போகுது. பங்கு சந்தையில் போடுங்க, செய்யுங்க, மெதுவாக இருங்க. சில விஷயங்கள் வந்ததுன்னா கேர்ஃபுல்லாக இருந்து டீல் பண்ணு. வெள்ளி தங்கம் இன்னும் குறைஞ்சு அது கூட ஏறிடும். இன்னும் ஏறக்கூடிய நிலைமை தான் இருக்குது. பங்கு சந்தையில் சில வர்த்தகங்கள் எக்கச்சக்கமாக ஏறிடும். இன்னும் பறவைகள் கூட்டாக இறக்க போகுது. கடல் அலைகள் எதிர்பார்க்காத இருக்கும். ரொம்ப அதிகமான அலைகள் இந்த வாட்டி எதிர்பார்க்காத அலைகள் வரதை பார்ப்போம். ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இதில் வந்து மிகப்பெரிய ஷேக் இருக்குது. எர்த்குயிக்கு இந்தியாவிலையும் வரும். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய ஷேக் வந்து ஒரு முக்கியமான கண்ட்ரியில் மிகப்பெரிய ஷேக், அங்கே மக்கள் சில பேர் இதுவாகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட போது எதிர்பார்க்காத ஒரு பெரிய எர்த்குயிக் மீட் ஆக போகுது. இது வழியாக பூமியோட சுழற்சியில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். சீனாவில் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. உளவியல் இதில் ஒரு பெரிய விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்க நிலைமை வரும். இருந்தாலும் அந்த அதிபருக்கு உடல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு அதிபரை கைது செஞ்சு எடுத்துன்னு போவோம். சில பறவைகளால் நோய் பழம், அதே நேரத்தில் சிக்கன், அதில் ஒரு நோய் இருக்குது பர்டிகுலராகவே. அது மக்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. சில பர்டிகுலர் வைரஸ் அதில் இருக்கிறத பார்க்க போகிறாங்க. ஒரு தொலைக்காட்சி விமர்சனத்தினால பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு இனத்து வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு மாநிலத்தில் சண்டைகள் ஏற்படும். ஒரு பெரிய சண்டையாக பரபரப்பாக ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய ஆளையும் எதிர்பார்க்காத அளவுக்கு உடைச்சிருவாங்க. அது யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனையாக வரத பார்க்க போகிறோம்.
இப்படியும் பனி உருக ஆரம்பிச்சிச்சு. மிக அளவில் உருவும். இந்த தடவை மிக அளவில் உருவக்கூடிய நிலைமை வந்ததுன்னா தண்ணீர் மட்டம் ஏறும். கடலோட தண்ணீர் மட்டம் கடலோர பகுதியில் இருக்கவங்களுக்கெல்லாம் சில எச்சரிக்கைகள் நாசாவோ இல்லைன்னா ஆராய்ச்சியோட தன்மை விடப்படும். சூரியன் வந்து சிவப்பு நிறமாகவே மாறும். அது மிகப்பெரிய நெருப்பு மண்டலம் போல உருவாரதையும் பார்க்க போறாங்க. எதிர்பார்க்காத சில கைதியாவாங்க. ஒரு கட்சி ஆர்ப்பாட்டமாகி அவங்களும் சில இடத்துல கைதியாவாங்க. சில பிரச்சனைகள் போயிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் சில குழப்பங்கள் ஏற்படுறத பார்ப்போம். ஒரு கட்சியில் முக்கிய பதவியில் இருக்க திடீர்னு சடனாக வெளியே போவார். அந்த நிலைமையும் பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வாரம் எடுத்து படிக்கிறேன். சார், இப்போ வந்து தேமுதிக வந்து இந்த திமுக கூட்டணிக்கு போனதால் திமுக கூட்டணியுடைய பலம் கூடி மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்களா, இல்லை அவங்க ஏற்கனவே இருந்த பலத்திலே ஆட்சிக்கு வருவாங்களா? பலம் கூடும். விஜயகாந்துக்குன்னு ஒரு இது இருக்கு, அதனால கொஞ்சம் பலம் கூடும். சார், இப்போ வந்து தேமுதிக விஜய் கட்சிக்கு போகுமோ என்னன்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. அந்த நிலையில் அது வந்து தேமுதிக வந்து டிஎம்கேக்கு போயிடுச்சு. இப்போ விஜய் கட்சிக்கு இன்னும் எந்த கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டிலேருந்து போகல. காங்கிரஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இதுவரைக்கும் அவங்களுடைய ஸ்டாண்ட் அறிவிக்கவே இல்லை. அதனால் விஜய் கட்சி வந்து இந்த தேர்தலில் ஒரு பெரிய பலம் பெறுவாங்களா, ஆட்சியை பிடிப்பாங்களா, என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். முக்கிய வழி ஒரு பலம் இருக்குது அவங்களுக்கு. பலம் கண்டிப்பாக இருக்குது. அந்த அவரோட இதுக்கு வந்து செயல் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்ல மாதிரி நான் ஏற்கனவே மொழியை சொல்லிட்டேன். ஆமாம், 2000 அடுத்த இதில் தான் அவர் வருவார். ஆனாலும் இப்போ அவருக்கு ஒரு பலம் இருக்குது. இந்த தடவை பலம் போய் உட்கார்ற அளவுக்கு இருக்கார். இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியும் பெரிய பலம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியும் விஜய் கூட்டணிக்கும் பார்த்தோம்னா எந்த கூட்டணிக்கு பலம் அதிகமாக வரும் இந்த எலெக்ஷனில்? ஒரு பங்கு விஜய் சாருக்கு இருக்கு, 2 மடங்கு அவங்களுக்கு இருக்கு. அதனால வழி இருக்கு. இருந்தாலும் இவங்க நிக்கிறத பொறுத்து, நிற்கக்கூடிய ஆளுங்களை வச்சு பொறுத்து அமைய போகுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது. 2வது வந்து எதிர்கட்சியாக மீண்டும் வந்து அதிமுக வரப்போகுது. 3வது பெரிய கட்சியாக விஜய் கட்சி வரப்போகுதுன்றீங்க. சொல்ல முடியாது, மாற்றமும் வரலாம். ஆனால் ஏடிஎம்கேக்கு இப்போ ஒரு மாற்றம் இருக்கு. சார், இப்போ வந்து பார்த்தா நடிகர்கள் சினிமாக்காரங்க கட்சி 2 கட்சி இருக்குது. ஒன்று விஜய் கட்சி, இன்னொன்று சீமான் கட்சி. இந்த 2 கட்சிக்குள்ள போட்டி வந்து எப்படி இருக்கோ என்ன? விஜய் சாருக்கு சரி, சீமான் சாருக்கு போட்டு கிடையாது. ஆனால் சீமான் சாருக்கு வந்து இந்த தடவை ரொம்ப அவரோட இது வந்து ரொம்ப இருக்கும். நல்ல ஒரு அந்த ஓட்டு மதிப்பெலாம் இருக்கும் பாருங்க.
சார் இப்போ இப்படியே போயிட்டு இருந்தால் இன்னும் எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்குள்ளேயே இப்படியெல்லாம் வந்து பெரும் போட்டிகள் வந்து அரசியல் கட்சிகளில் நடந்துகிட்ருக்கு. இது வந்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு, ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியில் வேறு ரூ. 5000ங்கிற ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எல்லா பெண்களுக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டு. இது மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் டேட்டு அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த போட்டிகள் எப்படி போகும், என்ன ஆகும்? இந்த 4 நாளாக 4 டேஸ்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடணும் கூட்டமைப்புகள். இல்லைன்னா சில இடத்துல தவிக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். சார் பாண்டிச்சேரியில் வந்து இப்போ தாவேகா கூட்டணிக்கு ரங்கசாமி பிஜேபியை விட்டு வரப்போகிறதா சொல்லிட்டாரு. அதனால் பாண்டிச்சேரி மாநிலத்தில் இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கோ, ரங்கசாமி தாவேகா கூட்டணி வருமா, பிஜேபி கூட்டணி வருமா, காங்கிரஸ் கூட்டணி வருமா? ரங்கசாமி சாருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வெற்றி இருக்குது, பிரச்சனை இல்லை. சார் இந்த தங்கத்துடைய விலை வந்து நிலை இல்லாமல் இருக்குது. 2-3 நாளாக அப்படியே ஒரு 5000 ரூபா கிட்ட சவரனுக்கு குறைஞ்சிட்டு போச்சு. இன்றைக்கி பார்த்தா திடீர்னு ஏறிடுச்சு சார். இது எப்படி போகும் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய மர்மமாக இருக்கு சார். என்ன ஆகும் சார், இதை பற்றி சொல்லுங்களேன் சார். சின்னதாக குறைப்பாங்க. ஆனால் வார்கீர் எதனா வந்ததுன்னா எக்கச்சக்கமாக ஏறிடும். எதிர்பார்க்காத ரேட்டு ஏறதுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். அந்த சைலண்ட்டாக இருந்தால் டிமாண்ட் வந்ததுன்னா இது பண்ண முடியும். சார் இந்த தங்கத்தினுடைய விலை வந்து ஃப்ளக்சுவேஷன் ஏறுறது இறங்குறதுக்கு காரணமே வந்து ஏற்கனவே சீனான்னு சொன்னாங்க, இப்போ ரஷ்யான்றாங்க. இந்த ரஷ்யா சீனாவால் தான் இப்படி ஏறுது இறங்குது அப்படின்றாங்களே, அது என்ன சார்? அவங்கவுங்க மதிப்பை எடுத்தால் பரவாயில்ல. டாலர் மதிப்பில் பொருள்லாம் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக ஏறும். இப்படி தான் இருக்கும். ஸோ அது டாலர் மதிப்பில் வாங்குறதுனால இதுவாகுது. ஆனால் இது எப்படி இருந்தாலும் வேறு மாதிரியாக மாறப்போகிறத பார்க்க போகிறோம். சார் இந்த செவ்வாய் பயிற்சி பிப்ரவரி 23 ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எந்தெந்த ராசிகளுக்கு சார் இனிமேல் வந்து லக்கியாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். மிதுனம், சிம்மம், கன்னி சூப்பராக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் கடகம், மீனம், கும்பம் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பர்டிகுலராக மேஷம், இந்த 4 ராசியும் சரி இருக்காது. ஏன்னா கடகத்துக்கு பலவிதமான போராட்டங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த போராட்டத்தை வழி பண்ணுறது தான் நல்லது அப்படின்றது சொல்கிறேன். சார் மார்ச் 11 வந்து குரு வக்ர நிவர்த்தி அடையுதுன்னு சொல்கிறாங்க. அந்த வக்ர நிவர்த்தி அடையிறதால எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும் சார்? மகரம், தனுசு, சிம்பம், கன்னி இது 4மே சூப்பராக இருக்கும். மிதுனம் இந்த 5 ராசிகள் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இருக்கக்கூடிய துலாம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய கும்பம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய மீனம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய மேஷம் 4 ராசியும் கொஞ்சம் குழப்பனால எதிர்பார்த்தது இருக்காது. கொஞ்சம் போய் அது கூட சரியாகும். ஆனால் வழிகள் வந்து நல்லபடியாக இருக்கும். மற்ற ராசிகள் நடுத்தரமாக இருக்கும். சார் இந்த மார்ச் 11 சூரியனும் வந்து மாறப்போகுது இல்லைங்களா? ஆமாம். அதனாலயே வந்து எந்தெந்த ராசிகளுக்கு நல்லது சார், எந்தெந்த ராசிகளுக்கு கெட்டது சார்? மார்ச் மாதம் கும்பத்தில் போகிறப்போ சூரியனை பார்க்கும். ஸோ சூரியன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிம்பத்தை பார்க்கறதுனால சிம்பத்துக்கு வலுவு. அதே நேரத்தில் கன்னிக்கு வலுவு, கடகத்துக்கு வந்து வலுவு. அதே நேரத்தில் மிதுனத்துக்கு சூப்பர். இது மாதிரி 5த்துக்குமே நல்லாயிருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்பவுமே 2ஆம் இடத்துக்கு இருக்க போக சொல்ல மீனத்துக்கும் மேஷத்துக்கும் தனுசுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தடுங்கள், வேலையில் கொஞ்சம் குழப்பங்கள் அப்போ சரியாயிடும். ஸோ அப்போ இந்த வருஷம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும். சிம்பம், கன்னி,
கடகம், இது மூணுமே அவர்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு, மிதுனம் நல்லாயிடும். சார் இப்போ வந்து 88 வயசில் இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் என்ன மாற்றம் நிகழப்போகுது சார்? கட்சி வழிகள்லாம் பார்க்குறாரு, எல்லா கட்சியும் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு செய்கிறாரு. அவர் செய்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லை. புது வலிமையாக எதிர்பார்க்க முடியாது. வலிமை இல்லை, ஒருவளுக்கு வழி நடத்தலாம், பெருசாக வறுமை வராது. சார் ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப அருமையாக இந்த வார எல்லா கணிப்புகளையும் வழங்கியிருக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவிலும் கொரோனா குறைச்சிலும் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.